வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹோம் ஃபார் ரெண்ட் அப்படின்னு ஒரு தாய் மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தில் சான்ஸே இல்லை, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்குது. ஓப்பனிங்கில் சூப்பர் நேச்சுரல் மூவி மாதிரி கொண்டு போகிறாங்க, ஆனால் பின்னால் பார்த்தா அது மிஸ்ட்ரி த்ரில்லர். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோவான கவினும் ஹீரோயின் நிங்கும் அவங்க பொண்ணு இங் கூட ரொம்ப ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓப்பனிங்கில் நிங் அவளோட ஏஜென்ட் கூட லிஃப்ட்டில் போயிட்டுருக்கா. நிங் அவளோட அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு விட்டுருந்தா ஒரு டீச்சருக்கு. ஆனால் இப்போ அவங்க அங்கே இல்லை, அவங்க காலி பண்ணி போயிட்டதா ஏஜென்ட் சொல்கிறாரு. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் அவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்த நிங்குக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. ஏன்னா வீடு ஃபுல்லாக ரொம்ப அவ்வளோ மோசமாக பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. வீட்டில் இருக்க டிவி, லேப்டாப், டோர் எல்லாத்தையுமே உடச்சிட்டு வீட்டில் ஃபுல்லாக குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு நிங் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. இப்போ ஏஜென்ட் சொல்கிறாரு, நான் அவங்களுக்கு மெயில் பண்ணேன், ஆனால் அவங்க யாருமே ரிப்ளை பண்ணல. ஒருவேளை அவங்க சொந்த நாட்டுக்கே அவங்க போயிருப்பாங்களா இருப்பாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் அவங்க மேலே கேஸ் போடலாம், ஆனால் லாயருக்கு ஆகிற ஃபீஸ் பார்த்தா பேசாமல் நீங்கள் அந்த வீட்டை நீங்களே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. பேசாமல் நீங்கள் இப்போ இருக்க அந்த பங்களாவை விட் பண்ணி அதை ரெண்ட்டுக்கு விட்டுட்டு நீங்கள் 3 பேர் மட்டும்தானே இருக்கீங்க, உங்களுக்கு இந்த வீடு போதுமே, இங்கேயே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பொண்ணுக்கும் ஸ்கூல் பக்கமாக இருக்கும், உங்களுக்கும் ஜாப்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஏஜென்ட் சொன்ன ஐடியா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் அவளும் யோசிக்கிறா. ஆனால் இந்த வீடு கெவினோட ஆச்சே அப்படின்னு சொல்கிறா. நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறா. எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள், உங்கள் பங்களா வீட்டுக்கு 70,000 80,000 வரைக்கும் வாடகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. வீட்டில் நிங் குக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ இங் வந்து சொல்கிறா, எனக்கு 3 முட்டை வேணுமா, அதை சாப்பிட்டுட்டு நான் ரொம்ப பெரிய பொண்ணாக வளரணும், ஸ்டாரை தொடுற அளவுக்கு அப்படின்னு சொல்கிறா. நீ இப்படியே கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தேன்னா எப்படி வளருவ அப்படின்னு இந்த வெஜ்ஜெல்லாம் கரெக்டாக எல்லாத்தையுமே சாப்பிட்றணும் அப்படின்னு அவகிட்ட பிளேட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்து நீ போய் டிவியை பார்த்துட்டே சாப்பிடு அப்படின்னு அனுப்பி விடுறா. கெவின் கிட்ட ஏஜென்ட் சொன்ன விஷயத்த நீங்கள் சொல்கிறா. அப்போ நம்ம சொந்த வீட்டை விட்டுட்டு நம்ம ஏன் அப்பார்ட்மெண்ட்டில் போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நமக்கு சிட்டிக்குள்ளே இருக்கிறது ப்ளஸ் தானே, ப்ளஸ் இப்போ வரவங்க டாக்டர் தான், அதனால ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறா. ஆல்ரெடி இருந்தவங்க கூட டீச்சர் தானே அப்படின்னு கெவின் சொல்கிறான். நம்ம அட்லீஸ்ட் அவங்கள மீட் பண்ணலாமே, அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிங் சொல்கிறா. கெவினும் ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நிங் வேலை விஷயமா வெளியில் போயிருக்கா. அப்போ கெவினுக்கு கால் பண்ணி ரெண்ட்டுக்கு வீடு கொடுத்தோம்ல, அதை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் போக முடியுமா, எனக்கு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்குறா. இப்போவே போகணுமா அப்படின்னு கெவின் சொல்கிறான். ஆமாம் நான் வந்துடுவேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. அவளோட ஒர்க் முடிச்சுட்டு இங்கையும் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறா. அப்போ கெவின் கிட்ட அந்த டாக்டர் ஒரு வயசான லேடி பேசிகிட்டு இருக்காங்க. கெவின் கையில் ஒரு ரெட் கலர் புக்கும் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கா. அந்த டைம் ஏஜென்ட் வந்துட்டு இவங்க தான் டாக்டர்னு ஒரு லேடியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவங்க ராத்திரி அவங்களோட அம்மா அப்படின்னு அந்த பாட்டியையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. எங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, நாங்கள் எப்போ ரெண்ட்டுக்கு வரட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அவள் என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்த மாதமே வந்துருங்களேன் அப்படின்னு கெவின் ரிப்ளை பண்ணுறான். அதை கேட்டதும் நிங்க்கு ஷாக் ஆகிடுது. என்னடா இவன் வீடை ரெண்ட்டுக்கே தரமாட்டேன்னு சொன்னவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு அவன் ஃபேஸை பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். காலி பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்கா. கொஞ்சம் திங்ஸ்லாம் ஸ்டோரேஜ் ரூமில் ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அந்த டைம் பக்கத்து வீட்டு ஆண்டி அங்கே வராங்க. அதுக்குள்ளே கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறா. எங்கள் வீட்டில் குடியிருக்கவங்கனால ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணுங்கள், இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்கிறா. கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு இங்கிட்ட போயிட்டு குட் லக் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. இங்க்கு பர்த்டே, ஸோ கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ நிங் அவகிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு அதை பாதி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இங் திரும்ப கொடுத்துட்றா, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு ஏன் என்னாச்சு அப்படின்னு நிங் கேட்குறா. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்லம்மா, இது எனக்கு வேண்டாம், எனக்கு கோரி டால் தான் வேணும், அதுக்கு பர்பிள் ஹேர் இருக்கணும், ப்ளூ கலர் பிரின்சஸ் ட்ரெஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இனிமே கோரி டால்ஸ் விற்கிறது இல்லைம்மா, நான் எங்கே போய் உனக்காக அதை நான் தேடுவேன் அப்படின்னு நீங்க சொல்கிறா. நைட் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பெட்ரூம்லேருந்து நீங்க வெளியிலேருந்து வரா. அப்போ கவின் அந்த ரெட் கலர் புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கான். இங் தூங்கிட்டாளா அப்படின்னு கேட்குறான். அவளை தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்கிறா. அப்போது கெவின் ஒரு பேக்கில் அந்த ரெட் கலர் புக் வச்சு பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிடுறான். அதை நீங்க நோட் பண்ணுறா. வாங்க உள்ளே போய் தூங்கலாம் அப்படின்னு நீங்க சொல்கிறா. இல்லை, நான் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவேன், அது உங்கள் 2 பேருக்கும் டிஸ்டர்பாக இருக்கும், நான் இங்கேயே படுத்துக்கிறேனே அப்படின்னு கெவின் சொல்கிறான்.
உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை இங்கு இதுதானே ஸ்கூல் பக்கமாக இருக்கும், அவள் ரொம்ப சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு அவசியம் இருக்காது, கொஞ்சம் தூங்குவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ தான் அவள் ஒரு விஷயம் நோட் பண்ணுறா. கெவினுக்கு செஸ்ட்டில் ஒரு டேட்டூ இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறா. நான் ஒரு நாள் என் பாஸ் கூட வெளியில் போகும்போது நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டேன், அந்த டைம் அவர் டேட்டூ போட்டு விட்டாரு, போட சொல்லி கம்பல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். மறுநாள் கொஞ்சம் திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறா. ஆனால் வீடு உள்பக்கமாக போட்டு பூட்டியிருக்கு. டோர் பெல்லை ரிங் பண்ணுறா, ஆனால் யாருமே ஓப்பன் பண்ணல. ஸோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கும்போது அந்த டாக்டர் டோரை திறந்துட்டு வெளியில் வராங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவளுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது, ஆனால் அதை அவள் வெளியில் காமிச்சிக்கல. எனக்கு ஸ்டோரேஜ் ரூமில் கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவள் அங்கே போயிட்டு இருக்கும்போது இவளை யாரோ விண்டோவுக்கு பின்னால் இருந்து நோட் பண்ணுறாங்க. இவளை பார்த்ததும் கர்டைன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துடுறா. இவளுக்கு மனசுக்கு ஏதோ நெருடலாகவே இருக்குது. இவள் திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த டாக்டரும் பின்னாலேயே வரா. அப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணுறா. அவளோட நெக்லையும் கெவினுக்கு இருந்த மாதிரி அதே டேட்டூ போட்டிருக்கு. நாங்கள் சடனாக இங்கேருந்து மூவ் பண்ணதுனால அட்ரஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியல, ஸோ கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கோம்ல, அதை கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறா. அவள் போனதும் பக்கத்து வீட்டு ஆன்ட்டிக்கிட்டேருந்து மெசேஜ் வருது. அவங்க வீட்டு விண்டோலேருந்து இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த டைம் டாக்டர் லேடி வந்ததும் அவங்க தள்ளி போயிடுறாங்க. லெட்டர்ஸை கொண்டு வந்ததும் பார்த்தா அது எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்கு ஆல்ரெடி. அவள் டவுட்டோட என்னன்னு கேட்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு வந்துச்சுன்னு நினச்சி நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறா. பக்கத்து வீட்டுக்கு போனதும் அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, நீ இங்கே வந்ததை அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆன்ட்டி சொல்கிறாங்க, அவங்க என்னவோ எனக்கு டாக்டர் மாதிரி தோணலை, ஏன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டை பூட்டியே போட்டு வச்சுருக்காங்க, அவங்க வெளியில் வரதையே நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் ஒரு நாள் என்னோடய நாய் நைட்டு ஃபுல்லாக ஊழ விட்டுட்டே இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா வீட்டை சுற்றி நிறைய காக்கா சுற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு மறுநாளே என்னோடய நாய் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. இதை கேட்டதும் நீங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. வீட்டில் போய் அவங்க அக்ரிமெண்ட் காப்பி எடுத்து பார்க்குறா. அதை வச்சு மெடிக்கல் கவுன்சில் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுறா. செக் பண்ணுறப்போ அப்படி ஒரு நேமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்டில் வருது. லேப்பும் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுது. அந்த டைம் கெவின் உள்ளே வரான். என்ன ராத்திரியோட நேம் வச்சு செக் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு அவள் உண்மையாகவே டாக்டரா இல்லையான்னு சொல்லி டவுட் இருக்குது, நான் டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்த்தேன், அப்படி ஒரு நேமே இல்லைன்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்கிறா. அவங்க ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டாங்க, அப்புறம் எப்படி அந்த லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் சொல்கிறான். இல்லை அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறா. நேற்று நான் வீட்டுக்கு போனேன், அப்போ டாக்டர் என்னை உள்ளே கூட கூப்பிடல, அடுத்து நமக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாமே அவங்க ஓப்பன் பண்ணி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி நான் சீக்கிரமாக அட்ரஸை சேஞ்ச் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லெட்டர்ஸ்லாம் வாங்கி உள்ளே வச்சிடறான். அப்போ அவனோட டேட்டூவை பார்த்துட்டு இது என்ன மாதிரி சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா டாக்டரும் இதே மாதிரியே போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவன் அதுக்கெலாம் ஒழுங்காக ஆன்சர் பண்ணாமல் ஏதோ மழுப்பிட்டு பாத்ரூமுக்கு போயிடுறான். அவள் ஃப்ரெண்டான நட்க்கு கால் பண்ணி பேசுகிறா. எங்கள் வீட்டில் குடியிருக்கவங்கள பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை எனக்கு அவங்கள பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதே டைம் அம்மா இங்கே கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இவள் ஃபோன் பேசிகிட்டு இருந்ததுனால கவனிக்கல. அந்த டைம் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் அக்காவோட ரெக்கை கிடக்கு, அதை எடுத்துகிட்டு திரும்பவும் ஸ்விம் பண்ணுறா. நைட்டு தூக்கத்தில் எழுந்து உட்காந்துட்டு அம்மா இங்கே யாரோ இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ தான் நோட் பண்ணுறா, பால்கனிக்கு போகிற டோர் ஓப்பனில் இருக்குது. அங்கே நிறைய காக்காலாம் வேற இருந்து கத்திட்டுருக்கு. இப்போ டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது வார்ட்ரோப்குள்ளே யாரோ இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அவளுக்கு. திரும்பி பார்க்குறா, அங்கே யாருமே இல்லை. வார்ட்ரோப்பை போய் செக் பண்ணுறா, அங்கே எதுவுமே இல்லை. அவள் செக் பண்ணிவிட்டு திரும்பும்போது அங்கே ஒரு உருவம் நின்றுட்டுருக்கு. அப்போ அவளுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு ஃபோனில், அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பக்கத்து வீட்டு ஆன்ட்டி தான் அவளுக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வீட்டில் அந்த டாக்டர் ஏதோ மந்திரம்லாம் சொல்லி பூஜை நடத்திட்டு இருக்கதை வீடியோ எடுத்து அந்த ஆன்ட்டி அனுப்பியிருக்காங்க. இவங்க எடுத்துகிட்டு இருக்கும்போதே அந்த டாக்டர் வீட்டில் அந்த லேடி பார்த்துடுறா. அவங்க உங்களுக்கு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறா. ஆனால் அந்த சைட்லேருந்து எந்த ரிப்ளையுமே வரல. கெவின் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போகிறா. அங்கே கெவினை காணோம். அவனுக்கு கால் பண்ணுறா, காலையும் அட்டன் பண்ணல. அப்போ தான் நோட் பண்ணுறா, பாத்ரூம்குள்ளே லைட் எரியுது, அவன் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் போகிறா. அதே டைம் அவனும் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துடுறான். அந்த புக்கையும் கையில் வச்சிட்டு இருக்கான். எதுக்கு இந்த புக்கை உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எலி வந்துடுச்சு, அதை அடிக்கலான்னு தான் கொண்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சீச்சி அதை ஏன் கையில் வச்சுருக்கீங்க, அதை கொண்டு டஸ்ட்பினில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அவள் இருக்கிறப்போ டஸ்ட்பினில் போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு போகிறான். இவன் ரூம்குள்ளே போயிட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிகிட்ருக்கா.
அவன் டஸ்ட்பினில் அந்த புக்கை போடாமல் திரும்ப கொண்டு வந்து பேக்கில் வச்சு லாக் போட்டு விட்டுறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. அந்த டைம் திரும்பவும் மொபைல் எடுத்து வேறு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறா. ஆன்ட்டி என்னாச்சு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் எந்த ரிப்ளையும் வரல. ஆல்ரெடி சென்ட் பண்ண வீடியோவும் அன்சென்ட் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில் வீட்டில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி வீட்டில் போய் காலிங் பெல் அடிக்கிறா. கால் பண்ணி பார்க்குறா. ஆனால் யாருமே வெளியில் வரல. அப்போ சம்மந்தமே இல்லாமல் பக்கத்து வீட்டு டாக்டர் லேடி வரா. வந்துட்டு அவங்க இல்லை, அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இல்லை, அவங்களுக்கு வேறு எங்கேயுமே ஆளுங்க கிடையாது, அவங்களுக்குன்னு யாருமே இல்லை, பேங்காக் தான் அவங்க ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறா. எனக்கு அதெல்லாம் தெரியல, அவங்க அப்படி தான் சொன்னாங்க, அவங்க திரும்ப வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ரியாக்ட் பண்ணிட்டு போகிறா. நீங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ சேரில் உட்காந்து லேப்டாப்பில் வீடியோ பார்த்துட்ருக்கா. ஏய், வீடியோ பார்க்குற டைம்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்ன வீடியோ பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போய் பார்க்குறா. அப்போ அதில் ஒரு குட்டி பொண்ணு அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. டக்குன்னு மானிட்டர் ஆஃப் ஆகிடுது. அந்த மானிட்டரில் கூரி டால் தெரிஞ்சோன்னே ஷாக் ஆகிடுறா. என்னன்னு சேரை ரொட்டேட் பண்ணி பார்த்தா அந்த சேரில் கூரி டால் இருக்குது. இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே வந்துடுறா. அந்த டாலை ப்ரெஸ் பண்ணும்போது அப்பா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது. இவ பதட்டத்தில் பொம்மையை கீழே போட்டுடுறா. அந்த பொம்மையை எடுத்து விளையாடிட்டு இருக்கும்போது உனக்கு ஏது இந்த பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்பா தான் என் பர்த்டே அன்னைக்கு கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அன்னைக்கு நைட்டும் பெட்டில் எழுந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்கா, நான் எங்கேயும் போக மாட்டேன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது கெட்ட கனவாக இருக்கும், நீ தூங்குமா அப்படின்னு சொல்லி அவள் கனவுல சொல்லிட்டு இருக்கா. இவ முழிச்சு பார்த்தா பக்கத்தில் இருக்கிறது பொம்மை. இவ பயந்து போய் அந்த பொம்மையை எடுத்து ட்ராயரில் வச்சிடுறா. அப்போ அந்த ரூமில் யாரோ இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறா. டைம் பார்க்குறா. டைம் 3:45 ஆகுது. டோரை ஓப்பன் பண்ணி கெவின் அங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறா. இன்றைக்கும் அவன் அங்கே இல்லை. இப்போ பார்த்தா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பேக்கை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கதை பார்க்குறா. என்ன இது நடுராத்திரி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிகிட்ருக்கா. அவன் அந்த புக்கை எடுத்துகிட்டு வெளியில் போகிறத நோட் பண்ணுறா. அவள் திரும்பி பார்க்கும்போது வார்ட்ரோப்பில் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு அசைஞ்சிட்டே இருக்குது. அப்போ தான் நோட் பண்ணுறா, பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் உட்காந்து அவள் தலையை நெருடி விட்டுட்டு இருக்கு. அது மிரரில் தான் தெரியுது. ஆனால் திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அவள் நெஞ்சில் ஏதோ மார்க் பண்ணிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி லைட்டை ஆன் பண்ணுறா. பக்கத்தில் போய் பார்த்தா நெஞ்சில் அதே டேட்டூ போட்டிருக்கு. சத்தம் கேட்டு கெவின் அங்கே வரான். இவ பார்க்குறதுக்குள்ளே அவன் பாத்ரூமுக்குள்ளே போயிடுறான். இங்கே நடக்கிற எதுவுமே புரியலை, ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கா. சரி, மறுநாளும் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அலாரம் செட் பண்ணி 3:45 எழுந்திருக்கிறா. போய் அவன் பேக்கை செக் பண்ணுறா. அந்த பேக்கில் அவனோட புக்கு இல்லை. அந்த பாஸ்கோடை மட்டும் பார்த்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறா. அவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் லிஃப்ட்டில் போகிறா ஃபாலோ பண்ணி. மேலே போய் பார்த்தா அந்த புக்கை அவன் ஃபேஸில் வச்சுக்கிட்டு நிறைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த டைம் பார்த்தா ஏகப்பட்ட காக்கா அங்கே வருது. இவ வீடியோ எடுக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறா. ஆனால் அந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் உருவம் நிற்குது. ஆனால் அது வீடியோவில் மட்டும்தான் தெரியுது. மொபைலை தள்ளி வச்சு பார்த்தா அங்கே எந்த உருவமும் இல்லை, வெறும் காக்கா மட்டும்தான் இருக்குது. இவ அந்த உருவத்தை டச் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. அப்போ அங்கே ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டுருக்கா. அது வீடியோவில் தெரிஞ்சதும் ஷாக் ஆகி கத்திட்டு கீழே ஓடி போயிடுறா. அப்போ அங்கேருந்து ஆண்டனா கீழே விழுந்துருது. அந்த சத்தம் கேட்டு கெவின் திரும்பி பார்க்குறான். இவ ஓடி போய் லிஃப்ட் ஆன் பண்ணி ரூமுக்கு போயிடுறா. பயத்தில் அவளுக்கு ஷிவர் ஆகுது. அவள் அழுதுகிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்திருக்கா. கெவின் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். இவளை கூப்பிடுறான். ஆனால் இவள் எந்த ரியாக்டும் பண்ணலை. மறுநாள் காலையில் கெவின் எழுந்து பாத்ரூம் போனதுக்கப்புறம் அவன் பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த புக்கை எடுத்துடுறா. அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஆனால் அதில் எதுவுமே இல்லை, பிளெயினாக இருக்குது. அவளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது எல்லாமே. மறுநாள் பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறா. அப்போ அந்த டாக்டரோட அம்மாவும் உட்காந்துருக்காங்க. ஃபேஸில் அந்த ரெட் கலர் புக்கை வச்சு கவர் பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. அதுக்குள்ளே அங்கே ஒரு சின்ன ஃபயர் வருது. இவ போகிறதுக்குள்ளே அங்கே யாரையுமே காணும். அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்கா. அப்போ தான் அம்மா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. உனக்கு எதுவும் ஆகலையே, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உன் கூட ஒரு வயசான பாட்டி இருந்தாங்களே, அவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனை என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் இப்போ தாம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ தான் அவன் நெக்கை நோட் பண்ணுறா. அங்கேயும் டேட்டூ போட்டிருக்கு. உன்னை அவள் என்ன பண்ணா அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ டீச்சர் கொஞ்சம் அமைதியாக இருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அவள் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு போகிறா. நீ கார்லேயே இரு, இன்னைக்கு டின்னருக்கு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு மேலே போயிடுறா. அங்கே போய் 2 பேரோட ட்ரெஸ்ஸும் எடுத்து பேக்கில்
பேக் பண்ணிக்கிட்டு கீழே காரை ஓப்பன் பண்ணி டிக்கியில் வைக்கும்போது தான் நோட் பண்ணுறா கெவின் அங்கே வந்து உட்காந்துருக்கான். டின்னருக்கு போகிறதுக்கு எதுக்கு பேக்கெல்லாம் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ கார்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறா. அப்போ கெவின் கீழே இறங்கி வரான். நீ அவளை எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த கிழவி இன்னைக்கு இங்கே பார்க்குறதுக்கு ஸ்கூலுக்கே வந்துட்டா, எதுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவள் ஏதோ பண்ணுறா நம்ம இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்படிலாம் இருக்காது, அம்மா எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெவின் சொல்கிறான். என்னது அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. என்னை விட அவள் தான் அவங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவங்க 2 பேருக்குள்ளே பெரிய சண்டை வருது. ஆன்ட்டியை வேற காணும், இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, என் குழந்தைய விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கா. அப்போ கெவின் அவளை அடிச்சிடுறான். அங்கேருந்து செக்யூரிட்டி கார்டும் வாட்ச்மேனும் வந்து அவரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி காரை டிரைவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவளை இங்கே விட்டுட்டு போ, அவளை கூட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கெவின் போகிறான். அதுக்குள்ளே அவள் வெளியில் போயிடுறா. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நாங்கள் அங்கே தான் வருவோமா ஒரு 1/2 hourல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. கெவின் இங்கே வந்தார் உன்னை தேடிக்கிட்டு, உனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறா. அழுதுகிட்டே இருக்கா. ஹோட்டல் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறா, நம்ம இனிமேல் அப்பா கிட்டே போகிறதில்ல, பாட்டி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் அப்பா கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்கா. அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்ன ஹெல்ப்பு சொல்லுன்னு கேட்குறா. அவள் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா, அமைதியாகவே இருக்கா. எவ்வளோ கேட்டும் அது சொல்லவே இல்லை. அழுதுகிட்டே இருக்கா. அழுறா. தூங்கினதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணிட்டு வெளியில் போகிறா. அங்கே நட்டு இருக்கான், அவனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே போய் தான், ஆனால் அவங்க கிரிமினலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எதுக்காக ஐடியை ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுதான் எனக்கும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நட் சொல்கிறான். உன்னை அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணுறதுக்கு போகிறான். அதுக்குள்ளே நட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவகிட்ட சத்தம் போடுறா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. இவள் லிஃப்ட் கிட்டே போகும்போது நட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவகிட்ட சண்டை போடுறா. இனிமேல் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, நான் அவனை விட்டு உன்னை பிளாக் பண்ண சொல்லிடுவேன். நீ என்னைக்கு அவனுக்கு கால் பண்ணலையோ அன்னையிலேருந்து அவன் ரொம்பவே பிஸியாக இருக்கான், என்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறான், உன் வேலையாகவே அலைஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு போகிறா. இவள் ரூமுக்கு வந்து பார்க்குறா. அங்கே இல்லை, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கா. அப்போ க்ளீனிங் பண்ணுற லேடிக்கிட்ட கேட்குறா, இங்கே ஒரு சின்ன பொண்ணு இருந்தா அவளை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் அவள் அப்பா கூட போனா வெளியில், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறா. அங்கேயும் யாரும் இல்லை. அப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணுறா. இவங்க படுத்திருந்த பெட்டுக்கு கீழே அந்த டேட்டு போட்டிருந்த அதே சிம்பிளை வச்சு பிளட்டால் வரைஞ்சிருக்கு. அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறா. அதுக்கப்புறம் பங்களாவில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழைய வீட்டுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை. சரின்னு அந்த ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு அவங்க கூட காரில் போய் செக் பண்ணலான்னு போயிட்டுருக்கா காரில். அப்போ அவன் ஃபோன் பேசும்போது தான் நோட் பண்ணுறா. அவரோட கையிலையும் சேம் அதே டேட்டூ இருக்குது. ஐயோ நல்லா வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் முழிச்சிட்ருக்கா. ஏஜென்ட் சொல்கிறாரு, கெவின் தான் எங்கேயாவது அவளை கூட்டிகிட்டு போயிருப்பான், டின்னர் சாப்பிட்டுட்டு கூப்பிட்டு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இவளுக்கு தோணுது, நம்ம ஹோட்டல்லேருந்து வந்தோன்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லையே, எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. வேர்த்து கொட்டுது. இவ திருன்னு முழிச்சிட்டே வரதை பார்த்து அவருக்கும் டவுட் வந்துடுது. வாமிட் வர மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா. என்னாச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் காரை நிறுத்துறான். வெளியில் வந்துடுறா. என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் கேட்கும்போது அவனை தள்ளி விட்டுட்டு காருக்குள்ளே போய் டோரை லாக் பண்ணி விட்டுடுறா. மேடம் தயவு செஞ்சு வெளில வாங்க, உங்கள் குழந்தை அங்கே மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் சொல்கிறான். உங்களுக்கு எப்படி நான் ஹோட்டலுக்கு போனது தெரியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. மேடம் உங்கள் ஃபோனில் பேக் சைடில் ஹோட்டல் கார்டு இருந்துச்சு, அதை வச்சு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தயவு செஞ்சு கார் டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவள் ஓப்பன் பண்ண போகும்போது தான் நோட் பண்ணுறா. டேஷ்போர்டில் அந்த ரெட் கலர் புக்கை அவனும் வச்சுருக்கான். அவள் வெளியில் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு கல் எடுத்து விண்டோவை உடச்சிட்றான். அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான். அப்போ தான் அவன் நோட் பண்ணுறான், அவன் நெஞ்சிலையும் அதே டேட்டூ இருக்குது. அப்போ காரில் இருந்த அந்த கீ ஹோல்டரை எடுத்து அவன் கையில் சூடு வச்சு விட்டுட்டு வெளியில் வந்துடுறா. நீ என்கிட்டேயும் தப்பிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தத்திட்டே வரான். ஒரு கல் எடுத்து அவள் தலையில் அடித்து போட்டுறான். அவள் மயங்கி கீழே விழுந்துடுறா. அவளை அப்படியே தூக்கி சூட்கேஸில் வச்சு பேக் பண்ணி காரில் வச்சு கொண்டு போகிறான். அப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட் நமக்காக வெயிட் பண்ணுது. ஆக்சுவலி கவினோட செகண்ட் ஒய்ஃபு. கெவினுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கா. அவள் பேர் தான் ஜா. அவள் பிறக்கும் போதே அவங்க அம்மா அவளை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ ஜாவும் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்ருக்காரு. அவளோட பர்த்டேக்கு தான் அந்த குரிடாவில் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்பாவும் பொண்ணும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துருக்காங்க. ஜா மேலே உயிரையே வச்சுருக்காரு கெவின். அப்போ தான் ஒரு நாள் நான் குளிக்க போகிறேன்ப்பா, ஆனால் தண்ணி ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜா சொல்கிறா. நான் வாட்டர் ஹீட்டரை ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன், நீ போய் ஆன் பண்ணி குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த வாட்டர் ஹீட்டர் பிளாஸ்ட் ஆகி ஜா இறந்துடுறா. கெவினால் அதை தாங்கிக்கவே முடியல, ரொம்ப வெக்ஸாகி இருக்காரு.
எப்போவும் அவளோட வீடியோஸை பார்த்துட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இப்படியே ஓட்டிகிட்டு இருக்காரு காலத்தை. அவள் இறந்துட்டாலும் அவளுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி அந்த குரிடால வச்சு விளையாடிக்கிட்டே இருக்காரு. அவளோட இழப்பை அவரால் ஏற்றுக்கவே முடியல. அவள் இருக்கிறதாவே அவர் கற்பனையில் வளர்ந்துட்டுருக்காரு. அப்போ தான் நீங்கள் ஒரு நாள் மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவள் கூட லைஃப்பில் ஹாப்பியாக இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங் பிறக்கிறா. அப்படி தான் ஒரு நாள் இங் விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி அவர் நோட் பண்ணுறாரு. அவகிட்ட வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் பன்னிக்கிட்ட தான்ப்பா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங் சொல்கிறா. ஆனால் அவள் பேசிக்கிட்டது ஜா கிட்ட. இங் அப்போ தான் நீங்கள் கிட்ட எனக்கு 3 முட்டை வேணும், அப்போ தான் நான் ஹைட்டாக வளர்ந்து ஸ்டாரை தொட முடியும் அப்படின்னு சொல்கிறத நோட் பண்ணுறாரு. ஜாவும் அப்படி தான் சொல்லிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவருக்கும் கொஞ்சம் டவுட் வருது, ஜா இந்த வீட்டில் தான் இருக்கா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் தான் அவளுக்கு கால் பண்ணி வீட்டை பார்க்குறதுக்கு ஆளுங்க வராங்க, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. அவங்க வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ராத்திரி மட்டும் பாத்ரூமையே வெறிச்சு பார்த்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு கெவின் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லாமே ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி சொல்கிறா. அவள் இன்னும் இங்கேருந்து போகலை, இந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ ஏன் என் கண்ணுக்கு மட்டும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் கெவின். இந்த புக்கை வச்சுக்கோ, இது உனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எதுவுமே இல்லை, பிளெயினாக இருக்குது. நீ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வா, இதை பற்றி ஓப்பனாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைம் தான் வந்துடுறா. அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ராத்திரியை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறான். நான் உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் நாள் வந்தப்பவே உன் டாக்டரோட ஆவியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்னால் மட்டும் ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கெவின் கேட்குறான். அதுக்கு நீ கொஞ்சம் ப்ரேயர்லாம் பண்ண வேண்டியது இருக்குது மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அவளை நீ பார்க்கணுன்னா சில சடங்குகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ தான் அந்த டாட்டுவை குத்தி விட்டுறா அவனுக்கு. அதுக்கு தான் அவன் 3:45 அலாரம் வச்சு எழுந்து பாத்ரூமில் போய் அந்த சடங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஒரு நாள் வீட்டுக்கு போனான் இல்லையா, அன்றைக்கி ஆக்சுவலாக உள்ளே இருந்து கர்டன் வழியாக பார்த்துட்டு இருந்தது கெவின் தான். இவளை பார்த்துட்டு ஷாக் ஆனதுனால தான் அந்த கர்டனை தள்ளி விட்டுடுவான். பூஜை பண்ணியும் ஏன் ஜா என் முன்னாடி வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவளுக்கு உன்னை விட்டு பிரிகிறதுல ரொம்பவே வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி சொல்கிறா. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு அவளை பார்க்கணும், கடைசியாக ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறான். அதுக்கு ராத்திரி சொல்கிறா, அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அவள் வரணுன்னா அவளுக்கு ஒரு புதுசாக உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவள் வயசுலேயே இருக்க ஒரு உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் யாரை சொல்கிறீங்க, இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், 2 பேரோட ஆவியும் அந்த ஒரே உடல்லே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அவங்களோட அசிஸ்டண்ட்டு. இதனால் இங்குக்கு எதுவும் பிரச்சனை வராதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி சொல்கிறா. அன்னைக்கு தான் போய் கூரிடால அவன் எடுத்துகிட்டு வரான் வீட்லேருந்து. அதை பர்த்டே அன்னைக்கு இங்கு ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு, நீ எவ்வளோ நாளாக ஜாவை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ஏன் அதை பற்றி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. யாராவது பக்கத்தில் வந்தாலே அவள் மறைஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆமாம், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங் சொல்லிகிட்ருக்கா. இனிமே ஜா நம்ம கூட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க, ராத்திரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கெவின் சொல்கிறான். அதை கேட்டுட்டு இங் அழ ஆரம்பிக்கிறா. ஜாக்கு நம்மளை மாதிரி உடம்பு இல்லை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் சொல்கிறான். நீ ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பாட்டி சொன்னாங்க, எனக்காக இந்த உதவியை பண்ணுவியா, உன் அக்காவுக்காக இதை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கெவின் கேட்குறான். அப்பா அழாதீங்கப்பா, நான் ஜாக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கும் அழுறா. இங்கே கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் இவன் பிளட்டை வச்சு அவங்க பெட்டுக்கு கீழே அதை ட்ரா பண்ணுறான். இனிமேல் நாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட சொல்லிகிட்ருக்கான். மிட் நைட்டில் ப்ரேயர் பண்ணான் இல்லையா, அன்னைக்கு நைட்டு காக்காவாக இருந்ததெல்லாம் ஆல்ரெடி இறந்து போனவங்களோட ஆவி தான். அதை அவனால் உணர முடியுது. அங்கே ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துருக்கா, அவளை போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவள் காணாமல் போயிடுறா. நான் தாம்மா உன் அப்பா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அழுறான். ஆனால் ஜா வரவே இல்லை. இப்போ ப்ரெசண்ட்டில் இங் வந்து தேடி பார்த்துட்டு போகும்போது கெவினும் இங்கும் உள்ளே தான் இருந்தாங்க. இங்கே தேட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே இருந்திருக்காங்க, லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. அப்போ ராத்திரியோட அசிஸ்டண்ட் கிட்ட கெவின் கேட்குறான், ஆன்ட்டி எங்கேயோ வெளியில் போயிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல பக்கத்து வீட்டில், அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு வருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெவின் சொல்கிறான். கெவின் உன் பெட்டில் போய் படுத்துக்கோ, கண்ணை மூடிக்கோமா, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட சொல்கிறான். அவளும் அங்கேருந்து போகிறா. அவன் கையை கிழிச்சு அதுலேருந்து பிளட்டை எடுத்து அவன் நெத்தியில் மார்க் பண்ணுறான். இங்கே மேலே விட்டுட்டு கீழே
வரான். அப்போ தான் யாரோ உள்ளே வரதை நோட் பண்ணுறான். யாருன்னு போய் பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டி உங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வச்சுருக்காங்க இன்னொரு ட்விஸ்ட்டு. அந்த பாட்டி அப்படியே ஒரு கத்தி எடுத்து அவன் வயிற்றுல ஒரே சொருகி விட்டுறா. அப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணுறான். அவள் ஆன்ட்டியே கிடையாது, அவள் உடம்புக்குள்ளே வேற ஏதோ அமானுஷம் புகுந்துட்டுருக்கு. திரும்பவும் கத்தி எடுத்துக்கிட்டு கெவினை போட்டு குத்துன்னு குத்துறா. அதை பார்த்துட்டு ஓடி வரா. அப்போ தான் கெவினுக்கு புரியுது இங்கே ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ராத்திரியோட அசிஸ்டண்ட்டும் ராத்திரியும் வந்து குழந்தைய மேலே தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் கிட்ட சொல்கிறா. அப்போ தான் அடுத்த ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ராத்திரி ஒரு பெட்டிக்குள்ளே இருந்து ஒரு பொம்மையை தூக்கி வெளியில் எடுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கா. இதுதான் என்னோட பொண்ணு பிரே, அவளுக்கு 7 வயசு இருக்கும்போது தண்ணிக்குள்ளே மூழ்கி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் கெவினுக்கு ஞாபகம் வருது, இவன் ஜான் நினச்சிட்டு ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போனான்ல, அது உண்மையாக ஜா இல்லை பிரே. நான் இத்தனை வருஷமாக இந்த பொம்மைக்குள்ளே தான் என்னோட குழந்தையோட ஆவியை புகுத்தி வச்சுருக்கேன். இன்றைக்கி நைட்டு திரும்பவும் அவளுக்கு உயிர் வரப்போகுது, இங்கோட உடம்புக்குள்ளே அவள் வரப்போகிறா வாழ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பெரிய ட்விஸ்ட்டை சொல்கிறா. அப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டு நமக்காக வெயிட் பண்ணுது. அது என்னென்னா 4 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஏஜென்ட் ராத்திரி அவள் அசிஸ்டண்ட் 3 பேரும் வந்து இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. டாம் சொன்ன மாதிரியே இவளுக்கு 6th சென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் பிளான் பண்ணி நிங்கோட வீட்டுக்கும் போய் வீட்டில் இருந்த பொருளெல்லாம் களைச்சி போட்டு உடச்சி போட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் இவங்க பிளான் பண்ண மாதிரி அவங்க பங்களா வீட்டுக்கு போக முடியும். அதனால் அது மாதிரி அந்த பங்களா வீட்டை பார்க்க போனப்போ தான் ஜாவோட ஆவி அங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கூரி டாலில் பிடிச்சி வச்சிடுறா. இந்த பக்கம் ராத்திரியும் அவள் அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இங்கே ஸ்கூலில் போய் மீட் பண்ணி நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்கள் அப்பா சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஜா என் உடம்புல இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி சொல்கிறா. ஏன்னா என் உடம்புலையும் வேற ஒரு பர்சன் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாலரை ஓப்பன் பண்ணி காட்டுறா. எனக்கு 18 வயசு இருக்கும்போது அந்த பொண்ணை என் உடம்புக்குள்ளே வாழ்கிறதுக்காக அலோவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவளை ஒரு மாய உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அங்கே பார்த்தா அங்கே வந்தது கிளவியான ராத்திரி இல்லை, ஒரு 18 வயசு பொண்ணு தான். நான் தான் இந்த பாட்டிக்கு உடம்புக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இதே மாதிரி ஜாவும் உனக்குள்ளே வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிடுறா. அது மாதிரி கெவின் அவள் நெத்தியில் மார்க் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கேட்குறா, பாட்டி ராத்திரி உங்கள் உடம்புல வாழ்கிறதுக்கு நீங்கள் ஏன் அலோவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்குறா. நீங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை, நான் அவளை கொலை பண்ணிட்டு தான் இந்த உடம்புக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ நீங்கள் ராத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறா. இவள் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுது. அவளை பிடிச்சி உள்ளே வச்சிடுறாங்க. அவள் அங்கேருந்து தப்பிச்சு ஓடும்போது தான் கீழே கெவின் கத்தியால் குத்தி கீழே கிடக்கிறத பார்க்குறா. இந்த பக்கம் அந்த ஏஜென்ட் சூட்கேஸை ஓப்பன் பண்ணி நிங்கோட மொபைலை எடுத்து குளத்துக்குள்ளே போட்டுடுறான். போட்டுட்டு வந்து திரும்பி பார்க்கும்போது சூட்கேஸில் இருந்த நிங்கை காணும். அவள் அதே குளத்துல ஒரு பக்கம் ஓரமாக ஒளிஞ்சிட்ருக்கா. இந்த பக்கம் பயங்கரமாக மந்திரத்தெல்லாம் சொல்லி பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அழுதுட்டு இருக்கா பயத்தில். ஏஜென்ட் கையில் துப்பாக்கியை வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையாக வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்ருக்கான். காரு கீழே ஒளிஞ்சிட்ருக்கா. கெவின் தள்ளாடி படி வழியாக மேலே ஏறி போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக்காகி நின்றுட்டுருக்கா. அது என்னன்னா, மேலே ஒரு இடத்துல மட்டும் தண்ணி தேங்கி இருந்து சொட்டிகிட்ருக்கு. இந்த பக்கம் ஏஜென்ட்டை கொல்றதுக்காக ட்ரை பண்ணுறான், ஆனால் மிஸ் ஆகிடுது. கெவின் அசிஸ்டண்ட்டை கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கான். ஆனால் அவள் ஆல்ரெடி இருந்த காயத்தில் திரும்பவும் குத்தி விட்டுடுறா. அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறா. அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது டாம் கிட்டேருந்து, அதாவது அந்த ஏஜென்ட் கிட்டேருந்து. என்கிட்ட தான் இருக்கா, அவளை நாங்கள் கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டெக்ஸ்ட்டை பண்ணது யாரோ தான். ஆமாம், இங்கே கூட்டிகிட்டு வந்துரு, நாங்கள் கெவினோட பங்களாவில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிப்ளை வருது. அதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஏஜென்ட்டை அவள் குத்தி கொலை பண்ணிடுறா. எமர்ஜென்சி நம்பருக்கு டயல் பண்ணுறா, ஆனால் அது போகலை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. இந்த பக்கம் கெவின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தரையில் படுத்திருக்கான். என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து கதறிட்டுருக்கா. பங்களாவுக்கு வந்துடுறா. அங்கே வந்துட்டு மைக்ரோ ஓவனை ஆன் பண்ணி வச்சிடுறா. ஒரு சுத்தியலும் கையில் எடுத்துகிட்டு போகிறா உள்ள. இந்த பக்கம் ராத்திரி அந்த ரெட் கலர் புக்கை வச்சு ஃபேஸில் ப்ரெஷ் பண்ணி மந்திரங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் மைக்ரோ ஓவன் வெடிச்சிருது. அது என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக அசிஸ்டண்ட் கீழே வந்துடுறா. அந்த டைமை யூஸ் பண்ணி மேலே போகிறா. உள்ளே போய் ஃபேஸில் இருந்த அந்த புக்கை எடுத்து விட்டுடுறா. இவங்க மந்திரம் சொல்ல இங்குக்கு என்னவோ ஆகிட்டுருக்கு. அப்போ அவளுக்கு பக்கத்தில் இன்னொரு பொம்மை இருக்கிறதையும் இவன் நோட் பண்ணுறா. இவன் சுத்தியில் வச்சு அதை உடைக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அவளை நிறைய ஆவிங்கெல்லாம் பிடிச்சிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கா.
நிங் விடாமல் ட்ரை பண்ணி எப்படியோ அந்த பொம்மையோட தலையை உடைக்கிறா சுத்தியலை வச்சு. அப்போவும் அது விடலை. அதுக்குள்ளே இருந்த ஆவி வந்து அவளை கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. ஆனாலும் விடாமல் நிங் அதை பொம்மையை ஃபுல்லாகவே உடைச்சிட்றா. அடுத்து இங்கே தூக்கிட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது எதிரில் ராத்திரி நிற்கிறா. அது உன் குழந்தை இல்லை, அது ஆல்ரெடி செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி சொல்கிறா. எப்படியும் இவங்க 2 பேரையும் கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு மேலே தண்ணி சொட்டிட்டு இருந்துச்சுல்ல, அந்த ஃப்ளோர் இடிஞ்சு அப்படியே ராத்திரிக்கு மேலே விழுந்துருது. அவன் மேலே மட்டும் இல்லை, நிங்கும் இங்குக்கு மேலேயும் விழுந்துருது. ராத்திரி முழிச்சு பார்க்குறா. அப்போ எழுந்து கையில் ஒரு பெரிய கத்தியோடு நிற்கிறா. அந்த கத்தியை அப்படியே எடுத்துகிட்டு போய் ராத்திரியோட அசிஸ்டண்ட்டோட தலையில் ஒரே சொருகிடுறா. அப்போ ராத்திரியவும் முறைக்கிறா. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, கெவின் படுத்துட்டு இருக்கும்போது அந்த டோரி டாலையும் கொண்டு வந்திருப்பான். அதுக்குள்ளே தான் ஜா இருக்கா. அவளோட நெத்தியில் அந்த டாட்டூவை ட்ரா பண்ணி எப்படியாவது உன் தங்கச்சியை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் செத்து போயிடுறாரு. இப்போ இங்கோட உடம்புக்குள்ளே இருக்கிறது ஜா தான். அப்போ திரும்பவும் கத்தியை கொண்டு வந்து ராத்திரியையும் குத்தி கொலை பண்ணிடுறா. அந்த டைம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் உள்ளே வந்து பார்த்துட்ருக்காங்க. கெவினுக்கு மேலே படுத்துட்டு அழுதுட்ருக்கா, அப்பா அப்பான்னு சொல்லிட்டு. நிங் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கா. நிங் கல்னு முழிச்சு பார்க்கும்போது அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. நட் அவன்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்கான். உன் ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருந்தது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிங் சொல்கிறா. என் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேடி போகிறா. இங்குக்கு பக்கத்தில் இருந்த பில்லோவுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை எடுத்து பார்த்தா ஜாவும் கெவினும் இருக்க மாதிரி இருக்குது. அந்த டைம் கண்ணு முழிச்சிடுறா. இந்த ஃபோட்டோ உனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறா. வீட்லேருந்து தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அழாத அப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது ஆன்ட்டியே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்னது ஆன்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிங் பார்க்குறா. நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆன்ட்டின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழ ஆரம்பிச்சிடுறா. ஆன்ட்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஒன்றுமே புரியலை. அப்போ தான் நிங்குக்கு எல்லாமே புரிய வருது. இவள் உடம்புக்குள்ளே இருக்குது இல்லை ஜான் சொல்லிட்டு. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு தெரியலை, நான் எழுந்து பார்க்கும்போது உடம்புல நான் இருந்தேன். செத்து போயிருப்பாளா இருக்கும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் நிங் கதறி கதறி அழுறா. ஒரு பக்கம் உடம்புல இருக்க ஜாவும் அழுதுட்ருக்கா. ஜாவை கட்டி பிடிச்சிட்டு அழாத இரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கா. அப்போ அவங்க பாட்டி அம்மா வந்து இதில் கொஞ்சம் கேக்ஸ் இருக்குது, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி அவள் பேக்கில் வச்சு விட்டு அவளை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறாங்க. வெளியில் சைக்கிளை வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கா. நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கூட்டிகிட்டு சைக்கிளில் போகிறா. நம்ம ஸ்கூல் முடிஞ்சோடனே பீச்சுக்கு போகலாம் சரியா அப்படின்னு சொன்னோன்னே ஜாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஜாவை அவளோட பொண்ணாவே ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுறா. ஜாவும் அவளோட அம்மாவா ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுறா. 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இதோட இந்த மூவியை முடிக்கிறாங்க. கெவின் ஆசைப்பட்ட மாதிரியே உடம்புல ஜா வந்துட்டா. ஆனால் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலை. இந்த மூவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.